எல்லாமே மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. மத்திய அரசை தாண்டி இந்த விலை கூடல. எல்லாம் அவங்க கூட இருக்க சகாக்கள் தான் வித்து கொள்ளையடிக்கிறாங்க. ஒவ்வொரு சாமானிய மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், பொருளாதாரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஏன் கட்டுப்படுத்தலைன்னு சொல்லி அவங்க விளக்கம் சொல்லணும். எதனால கட்டுப்படுத்தல? நீங்க இந்தியாவுடைய ரூபா மதிப்பை 50 ரூபா ஆக்கணும்னாங்களே, 90 ரூபா ஆயிருக்க. ஒரு டாலர் 50 ரூபா ஆக்குனாங்க, 90 ரூபா ஆயிருக்க. ஏன் ஆச்சு? 65 ரூபா டீசல் இன்னைக்கு 90 ஆயிடுச்சுல. 50 ரூபாய்க்கு டீசல் தரேன்னு சொல்லி கேட்க முடியல யாரும். தமிழ்நாட்டுல எவ்வளவு நிதி நெருக்கடியை பண்ணியிருக்காங்க பாருங்க. 1-2 நிதி நெருக்கடி இல்லை. 3548 கோடி ரூபாய் சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு தரணும், தரலையே. அதே போல இயற்கை பேரிடருக்கு 37,000 கோடி ரூபாய் தரலையே. ஜல்ஜீவன் திட்டம், குடிநீர் உள்ள திட்டம் 3112 கோடி ரூபாய் தரலையே. மொத்தத்தை பார்த்தீங்கன்னா 50,059 கோடி ரூபாய் தரணும், தரலையே. அந்த பணத்தை தராம நெருக்கடி பண்றாங்க. ஆனாலும் நம்முடைய முதல்வர் சாமானிய மக்கள் படிக்கணும், காலை சிற்றுண்டியை கொடுத்தாரு. 20 லட்சம் பேர் சாப்பிட்டாங்க. மக்களை தேடி மருத்துவம் 2,58 லட்சம் பேர் இருந்தாங்க. விடியல் பயணம், ஒரு நாளைக்கு 57 லட்சம் பெண்கள் கட்டணம் இல்லாத பேருந்துல பேரிட்டு இருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உயர்கல்வி படிக்கணுங்கிறதுக்காக 12 லட்சம் மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதே போல மடிக்கணினி இந்த வருஷம் 10 லட்சம் பேருக்கு கொடுத்துருக்கு. அப்ப இவ்வளவு நிதி நெருக்கடியிலும் இதெல்லாம் கொடுத்துட்டு 1,31 லட்சம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆக இவ்வளவு சலுகைகள் ஏழைகளுக்கு போய் செய்யுது. பாரத பிரதமர் வந்த பிறகு எந்த விவசாய கடன் தள்ளுபடி, எந்த சிறு குறு தொழிலாளிக்கு வாங்கின தொழில் நிறுவனத்துக்கு கடன் தள்ளுபடி, பெரு நிறுவனத்துக்கு மட்டும் 16 லட்சம் கோடி ரூபாய். அதெல்லாம் அது யாருக்கு கொடுக்காங்க? நீ இன்னும் அதுக்குள்ள போன பெரிய விவகாரம். 16 லட்சம். அது பொலிட்டிக்கல். நான் இப்ப பேசுறது இந்த அரசு 10 வருஷ காலத்துல மக்களை எவ்வளவு பாதிச்சிருக்காங்க, சாமானிய மக்களுக்கு தங்கத்தை எப்படி கொண்டு விட்டுருக்காங்க. அவரு அந்த கட்சியினுடைய தலைவர் அவரு சொல்லலாம். எங்களுக்கு ஒரு தலைமை இருக்கு, தலைமை என்ன சொல்றோ அதான் முடிவு. நன்றி.